Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல டெட் பேப்பர் 2 மேத்தமெட்டிக்ஸ் பாஸ் பண்ணிட்டு இந்த நியமன தேர்வு UGTRB BTBRTE என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். நியமன தேர்வுக்கான நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இப்போ நோட்டிஃபிகேஷன் சீக்கிரத்தில் வரலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக அந்த ஆனுவல் பிளானர் படி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து PGTRB சொன்ன டேட்டை விட ஏர்லியராகவே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஒருவேளை எலெக்ஷனை முன்னிட்டு சீக்கிரத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதனால நிறைய பேர் ரொம்ப விகரஸான ஒரு ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால நம்மளும் UGTRB மேத்ஸுக்கான நியூ பேட்ச் ஆன்லைன் பேட்ச் நியூ பேட்ச் விஜயதசமி அன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். விஜயதசமின்னா உங்களுக்கு தெரியும், விஜயதசமிங்கிறது சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாள். விஜயதசமியில தொடங்கக்கூடிய எல்லா காரியமும் வெற்றியில தான் முடியும். அப்படிங்கிறதுனால நாம குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும் போது கூட அந்த விஜயதசமி நாள்ல கொண்டு போய் அட்மிஷன் போட்டு புதுசா பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய நியூ பேட்சை அந்த நாளில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியும் உறுதி செய்யப்படும். நீங்களும் அந்த நியமன தேர்வில் நியமனமாகி அப்பாயிண்ட் ஆகி நீங்கள் வந்து ஜாபுக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதுனால விஜயதசமி அக்டோபர் 2ஆம் தேதி நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். 2ஆம் தேதி நியூ பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். பேட்ச்க்கு என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து யூனிட் 1 2 யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது விஷயமாக தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அக்டோபர் 2ஆம் தேதி கிளாஸ் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 5000+ MCQs வரும். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் டெய்லி லைவ் செஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் 50 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸும் கொடுப்பேன். சரிதானா? இப்போ இதில் பாருங்கள், UGTRB இதில் வந்து யூனிட் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த யூனிட் 1ல் 4 டாபிக் இருக்குது. கிளாசிக்கல் அல்ஜிப்ரா ஃபர்ஸ்ட். கிளாசிக்கல் அல்ஜிப்ரா நம்ம காலேஜுக்குள்ளே என்டர் ஆனவுடனே நம்ம யூஜியில் படித்த முதல் பேப்பரே அதுதான். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நாங்கள்லாம் படித்தோம். நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு எனக்கு தெரியலை. நான் படிக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரை தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓவராலாக அந்த UGTRB சிலபஸை பற்றி சொல்கிறதா இருந்தால் யூஜியில் நம்ம 6 செமஸ்டரும் சேர்ந்து என்னெல்லாம் படித்தோமோ அது மொத்தமும் சிலபஸில் இருக்குது. இவ்வளவுதான் ஓவரால் சிலபஸை ஒரு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் இதுதான். நம்ம 6 செமஸ்டர்லையும் என்னென்ன மேத்ஸ் பேப்பர்ஸ் படித்தோமோ அது மொத்தமும் UGTRBயில் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. சரிதானா? அதனால இப்போ ஒன்று ஒன்றா பார்த்து எது எது முக்கியமான டாபிக் புக்ஸு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா முதல்ல கிளாசிக்கல் அல்ஜிப்ரா தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அது ஃபுல்லாக. அதில் வந்து ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக் நல்லாயிருக்கும். நாங்கள் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் இந்த நாராயணன் அண்ட் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கையும் ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கையும் தான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். நாராயணன் அண்ட் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கு வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கும் அதுக்கு எள்ளளவும் சளைக்காமல் நல்லாயிருக்கும். இது அந்த நாராயணன் அண்ட் மாணிக்கவாசகம் பிள்ளையை விட ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னா எல்லா புக் ஸ்டால்லையுமே கிடைக்கும். அப்படி இல்லை, பெரிய பெரிய சிட்டிஸில் மதுரை, சென்னை அந்த மாதிரி உள்ள சிட்டிஸில் பழைய புஸ்தக கடைகளில் போய் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் கூட ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கு எல்லாமே பழைய புஸ்தக கடையில் கிடைக்கும். அது கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா புக்ஸுமே பழைய புஸ்தக கடையில் அவைலபிளாக இருக்கும். நாராயணன் அண்ட் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கில் 2024 நடந்த UGTRBயை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து
நம்மளுக்கு நாராயணன் அண்ட் மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கு, ஆர்வம் அண்ட் எஸ்எஃப் புக், இந்த 2 புக்கையும் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால நீங்கள் இந்த 2 புக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் மேட்ரிசஸ். மேட்ரிசஸ் வந்து மாடர்ன் அல்ஜிப்ரா பை ஆர்வம் அண்ட் ஐசக், அந்த புக்கையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் உள்ள எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து கவர் ஆயிரும். இது போக என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கில் மேட்ரிசஸ்ங்கிற டாப்பிக்கையும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு புக்கை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஆர்வம் அண்ட் ஐசக் புக்லேயே நம்பர் தியரி அவைலபிளாக இருக்குது. அதுவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் யூனிவர்சிட்டியில் நம்பர் தியரிக்காக யூஜியில் என்ன புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிங்களோ அதையே படிச்சுட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எம்எல் கண்ணா அந்த புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எம்எல் கண்ணா ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கு வந்து நம்மளுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இருக்கும். போன தடவை 2024 எக்ஸாமில் ட்ரிக்னாமெட்ரியில் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கில் இருந்து தான் வந்திருந்தது அப்படின்னு என்னால் நிச்சயமாக டிக்ளேர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கையே நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும், அது போதுமான அளவில் இருக்கும். நீங்கள் அதுவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதையே படிச்சுக்கலாம். யூனிட் 2 பொறுத்தவரை யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய யூனிட் தான். 4 விதமான டாபிக் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும், எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக கேல்குலஸ். கேல்குலஸில் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ். அது நம்ம காலேஜில் போன உடனே அதுவும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேப்பராக இருக்கும். டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் யூஜியில் என்ட்ரு ஆன உடனே டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுமுகம் சார் புக்கும் நல்லாயிருக்கும். இந்த 2ல் நீங்கள் எந்த புக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆறுமுகம் அண்ட் அதர்ஸ், மாணிக்கவாசகம் பிள்ளை அண்ட் நாராயணன் அண்ட் மாணிக்கவாசகம் பிள்ளை, அந்த புக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்டெக்ரல் கேல்குலஸ்க்கும் அதே தான். இதில் வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. இன்டெக்ரல் கேல்குலஸ்க்கும் அதே புக்ஸு தான். ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இன்டெக்ரல் கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் 2024 கொஸ்டினில் இன்டெக்ரல் கேல்குலஸ் கொஸ்டின் கொஞ்சம் கூட டஃப்பாக தான் இருந்தது. அதனால இந்த தடவை நான் இன்டெக்ரல் கேல்குலஸை இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட்டாக சொல்லணும் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதனால இன்டெக்ரல் கேல்குலஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே என்ன செய்யணும், படித்து தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 2D. அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 2Dயை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய சர்வீஸ் முழுவதுமே மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தான். படித்ததும் அங்கே தான், வேலை பார்த்ததும் அங்கே தான். அதனால என்னுடைய சர்வீஸில் காலேஜ் லெவலில் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் 2D சிலபஸில் இருந்ததே இல்லை. 3D தான் இருக்கும் எப்பவுமே. ஆனால் நம்மளுக்கு யூஜிடிஆர்பியில் 2D சிலபஸில் வச்சுருக்காங்க. நான் வந்து இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் படி வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறையா ரெஃபர் பண்ணி கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைனாலும் சிபிஎஸ்சி புக்ஸில் 10th 12th 11th புக்ஸில் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 2D இருக்குது. அதை கூட நம்ம என்ன செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் 2D இருந்ததுன்னா அந்த புக்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 2Dங்கிறது வந்து நான் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் காலேஜ் லெவலில் கிடையவே கிடையாது. ஸ்கூல் லெவலோட 2D முடிச்சிடுவாங்க. பட் இது யூஜிடிஆர்பிக்கு 2D வச்சுருக்கிறது வந்து, ஆனால் இது வந்து லாஸ்ட் டைம் இதில் ரொம்ப பெரிய ட்விஸ்டடாக கொஸ்டின் வரல, டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருந்தது. போன தடவை ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போனால் இன்டெக்ரல் கேல்குலஸில் தான் ட்விஸ்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அதனால் நம்ம இந்த தடவை இன்டெக்ரல் கேல்குலஸை இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட்டாக என்ன செய்யணும், படிக்கணும். சரிதானா? இது வந்து யூனிட் 1ம் யூனிட் 2ம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி ஒரு 3000+ MCQஸையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். விஜயதசமி நாளில் நம்ம இந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. 2nd October 2025 நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்.
2nd October 2025ல UGTRBக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக, இதில் 2 யூனிட், ஒவ்வொரு 2 யூனிட்டாக என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும், என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து கொடுக்க போகிறேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா UGTRB மேத்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக யூனிட் 1, 2, 3ன்னு தனித்தனியாக பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக கிளாஸஸை ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய திரும்ப நான் சொல்லக்கூடியது, ப்ரிப்பரேஷனை லாங் டேர்மாக பண்ணுங்க. அப்படின்னா தான் நிறைய படித்து முடிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் ரேஸில் முந்தி போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய படித்து முடிச்சவங்க இருப்பாங்க. லாஸ்ட் டைம் படித்து ஜஸ்ட்டு மிஸ் ஆனவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு லெவலில் ஒரு டஃப் காம்படிஷனில் தான் இருக்கும். அதனால உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போனா தான் உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். அந்த ப்ரிப்பரேஷனை விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். நல்ல ஒரு நாளில் நல்ல ஒரு பிரார்த்தனையோடு உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க.